ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 4th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஷங்குக்கே தெரியாமல் அவனை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க 2 பேரை பற்றின விஷயத்த வந்து நியூஸ்லேயுமே லீக் பண்ணி விட்டுருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு லைவ் போகலான்னு சொல்லிட்டு லைவ்ல வீடியோ தான் பேசிட்டு இருக்கா. சும்மா அவள் படித்த புக்ஸை பற்றிலாம் அதில் சொல்லிட்டு இருக்க. அதில் வியூவர்ஸ் எல்லாரும் பார்த்தா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னம்மா நீ விஷயமே தெரியாமல் இப்படி ஜாலியாக உட்காந்து லைவ் பண்ணிட்டு இருக்க, அங்கே உன் புருஷங்காரன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், அது கூட உனக்கு புரியலையா, சீக்கிரமாக போயிட்டு நீங்கள் ட்ரெண்டிங் டாபிக் என்னன்றதை தேடி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும், ஏன் ஹஸ்பண்ட் என்ன ஏமாத்துறாரா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, சும்மா எதையாச்சும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்ல, நாங்கள் ஏன் சும்மா சொல்ல போகிறோம், உண்மையாகவே உன் புருஷங்காரன் உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கான், ஸோ சீக்கிரமாக போய் எது ட்ரெண்டிங்கில் இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லவும், இவ்வளோ சரி இருங்க நானே பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லைவ் வீடியோவில் அவளுடைய ஃபோனை எடுத்து செக் பண்ணுறா. பார்த்தா அந்த நியூஸ் எல்லாமே அதில் இருக்குல்ல, ட்ரெண்டிங்கில் வேறு போயிட்டுருக்குல, ஸோ அது எல்லாமே இவள் பார்க்குறா. இவளுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும், அதில் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதே இவ தானே. பட் இருந்தாலும் அங்கே லைவில் பார்த்தா இப்போ தான் இவன் இந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியோ முதல் வாட்டி இப்படி புருஷன் ஏமாத்திருக்கான்ற விஷயம் நியூஸ் வரைக்கும் வந்திருக்குன்ற மாதிரியே காட்டிக்கிறா. ரொம்ப அப்படியே அழுது ஃபீல் பண்ணி, கடவுளே இதெல்லாம் உண்மையா, என்னால் நம்பவே முடியலன்ற மாதிரி பயங்கரமாக அழுக. இதை பார்த்ததுமே மக்கள் எல்லாருமே ஃபுல்லாக இவ பக்கமாக சாய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, தப்பு பண்ணதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் எதுக்காக அழுவணும், நாங்கள் எல்லாருமே உங்கள் பக்கம் தான், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, எங்கள் சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இவளுக்கு இன்னும் அதிக ஃபேன்ஸாக மாறிட. இவ்வளோ அப்படியே அழுது நடிச்சுட்டு அப்படியே லைவை கூட கட் பண்ணாமல் நேராக வந்தவ இப்போ பாத்ரூமுக்கு வந்துட்டு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறா. பக்காவாக பிளான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி இப்போதான் இவளுக்கு அப்படியே மன நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இங்கே ஷங்கு நான்லாம் பார்த்தா நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே தெரியாமல் எப்படிடா இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணலான்ற மாதிரி உட்காந்து இன்னும் கலந்துரை ஆடிட்டு இருக்கும் போது கரெக்டாக பார்த்தா அங்கே லூசி வேகமாக ஓடி வரா. ஏன்னாச்சுன்ற மாதிரி அந்த டேரக்டர் பொண்ணு கேட்கும்போது, ஐயோ மேடம் இவரோட ஒய்ஃப் வந்துட்டு இப்போ தான் லைவ் வீடியோ பண்ணியிருப்பாங்க போல், ஸோ அதில் தான் இவங்களை பற்றின விஷயம் தெரிய வந்திருக்கு, அதனால் அவங்க அதுலேயே அழுததுனால மக்கள் எல்லாருமே இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட வெப்சைட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது, இவங்க 2 பேரையும் தான் கழுவி ஊற்றிருக்காங்க, ரொம்ப கேவலமாக வேற திட்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவ்வளோ அப்படியே லைட்டாக கொஞ்சம் போட்டு கொடுக்க, அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஷங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன சொல்கிற லைவ் வந்தாலான்ற மாதிரி 3 பேருமே அந்த லைவ் வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயே ஹீரோயின் அழுதது, அவளுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ப்ராப்ளம் பெருசாக போயிட்டே இருக்கேன்ற மாதிரி தோணுது. உடனே டேரக்டர் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண நீ சீக்கிரமாக அவளுக்கு கால் பண்ணி பேசி பாருன்ற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஷங்குமே பார்த்தா இவ்வளவோ கால் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் எடுக்கிற மாதிரி இல்லை, வேணும்னே தான் எடுக்காமல் இருக்கா. ஐயோ அவள் காலையே எடுக்க மாட்டேங்கிறாளேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நேராக பார்த்தா ஹீரோயினே அங்கே வந்துட்டா. அவளை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யாருக்கும் என்ன பேசுறதுனே தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் ஷங் தான், ஹனி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைம்மா, இது எல்லாமே பொய்யன்ற மாதிரி சொல்ல வரும்போது, நான் உங்களை நம்புறேங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இவனுக்கே அது ஆச்சரியமாக இருக்குது, எல்லாருமே அது மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் எத்தனை வருஷமாக உங்களை பார்க்குறேன், நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் இவ என்னுடைய ஃப்ரெண்டு வேறு, உங்கள் 2 பேரையும் நம்பாமல் நான் எப்படி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவேன், நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, சீக்கிரமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அங்கே போயிட்டு நம்ம எல்லாம் உண்மையும் சொல்லிக்கலான்ற மாதிரி அவளே ஒத்துக்க. இதை கேட்டதுக்கப்புறம் டேரக்டர் பொண்ணுக்கெலாம் நிம்மதியாக தான் இருக்குது. ஜங்கும் உடனே வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஹனி, உண்மையாகவே நான் அன்னைக்காங்க வெறும் ஸ்கிரிப்ட் ரீடிங்காக மட்டும்தான் போயிருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு சாதிக்க, எனக்கு தெரியுங்க, நான் தான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி இவளுமே பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் டேரக்டர் பொண்ணு சொல்கிறா, அப்போனா நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை இன்னும் லேட் பண்ண வேண்டாம், நாளைக்கே வந்துட்டு நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஆனால் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. என்னது அதுன்ற மாதிரி கேட்க, ஆமாம் என்னதான் இப்போ நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நானே வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது ஸ்கிரிப்ட் ரீடிங் அப்போ நடந்த ஒரு சின்ன தப்பு தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொன்னாலும் இதை வந்துட்டு மக்கள் எல்லாருமே நம்பிடுவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் ஏதோ என்னை பிளாக்மெயில் பண்ணி பேச வச்சதா கூட நம்புவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி கேட்க, யாருக்குமே என்னமே புரியல, இதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, எப்படிடா சமாளிக்கலான்ற மாதிரி அந்த டேரக்டர் பொண்ணும் கேட்குதான். வேற வழி என்ன, இவங்க 2 பேரும் ஒரு ட்ராமா நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ட்ராமாவில் இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நடிக்காமல் இருந்துடணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதுதான் அவளுடைய பிளான் போல் அடுத்தது. ஸோ அதுக்கான அடித்தளத்தை இங்கே போட ஆரம்பிக்க, இதை கேட்டதுமே நான் முகம் அப்படியே மாறுது. எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க, ட்ராமா இன்னும் தான் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல, இல்லை அப்படி கிடையாது நான், நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் உன்னை நம்பலாம்,
ஆனால் எல்லாருமே நம்புவாங்கன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. சப்போஸ் நாளைக்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா நடித்த ட்ராமா ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே வந்துட்டு வந்த நியூஸ் கன்ஃபார்மாக உண்மைதான் சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதனால அப்படியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ட்ராமாவில் நீங்கள் 2 பேரும் நடிக்க வேண்டாம், நடிக்கவும் கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட, இதை கேட்கும்போது டேரக்டர் பொண்ணுக்கும் ஆமாம் கரெக்டு, இதுலேயே ஒரு லாஜிக் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ அவள் உடனே என்ன சொல்லிடுறா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பேசாமல் நான் வந்துட்டு இந்த ட்ராமாவில் இவங்க 2 பேரையுமே எடுத்துடுறேன், இதுக்கப்புறம் இவங்க ட்ராமா நடிக்க வேண்டாம், இந்த விஷயம்லாம் மக்கள் மறந்ததுக்கு அப்புறமா வேணா இன்னொரு ட்ராமா இவங்க சைன் பண்ணி நடிச்சுக்கிட்டோம், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், ஸோ எல்லாத்தையுமே நான் இப்போவே கேன்சல் பண்ணிடுறேன், வேற ஹீரோயினை செலக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிவிட எனக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ அதை விட்டு கொடுக்குறதுல வந்துட்டு அவளுக்கு மனசே இல்லை. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் போச்சுன்னா அப்புறம் என்னுடைய கரியரே போயிடும்ன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளேயே உட்காந்துட்டு நினச்சிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவள் பிளான் பண்ணிட்டா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே அதை எக்ஸிக்யூட்டிவும் பண்ணிவிட்டு அந்த டேரக்டர் பொண்ணு நம்பி இவங்க 2 பேரையுமே நான் ட்ராமாலேருந்து எடுத்துடுறேன்ற மாதிரி வேறு சொல்லிட்டா. அதனால இப்போ வேறு வழியே இல்லாமல் இவங்க 2 பேரும் இந்த ட்ராமா நடிக்க போகிறது கிடையாது. பட் நானுக்கு தான் இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கா. ஸோ அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, ஷங்கை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, எனக்கு என்னவோ நடக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்குது, உன்னோட ஒய்ஃப்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவள் வேணும்னே பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஜங் உடனே நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவள் ஏன் அப்படிலாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ண போகிறா, அப்படியே அவளுக்கு உண்மை தெரிய வந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அவள் சண்டை தானே போட்டிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, பாரு நம்ம அவளை ஏமாத்திட்டு இருக்கோன்றது கூட தெரியாமல் நமக்கு சப்போர்ட்டாக ப்ரெஸ் முன்னாடி வந்து பேசுகிறேன்னு அவளே சொல்கிறான். அப்படி இருக்கப்போ அவள் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறா, நீ லூசுத்தனமாக எதாச்சும் கற்பனை பண்ணிக்காத, அமைதியாக வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஹீரோயின் கூட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஹனி, நீ என்னை இந்த அளவுக்கு நம்புவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல, இவளுக்கு அதுவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வேலைக்கு வந்துட்டு, நான் உங்களுக்காக சூப் ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க போய் குடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக சூப் ஊற்றி கொடுக்குறா. இவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு அதை குடிச்சு பார்க்குறான். ஆனால் சூப்பு பயங்கர கன்றாவியாக இருக்கு போல், இவனால் ஒரு வாயே குடிக்க முடியல, ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அப்படியே மாறுது. இவ்வளோ அதை பார்த்துட்டு, என்னாச்சுங்க சூப் நல்லா இல்லையா, நான் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருந்தேனா, ஸோ நல்லா இருந்துச்சான்னு நான் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கல, பரவாயில்ல நல்லா இல்லை, நீங்கள் குடிக்க வேணாம், கொடுத்துருங்கன்ற மாதிரி கேட்க, இவனுக்கா அதை கொடுக்கவும் மனசு வரல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பாரே இவள் பண்ணுறதா இருக்கா. இதை சொல்லி அது எதுவும் சொதப்பிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல ஹனி நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கிறேன் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு, அவனால முடியல, அவ்வளோ கன்றாவியாக இருக்கு போல், இருந்தாலும் வேறு வழியே எல்லாமே இவன் குடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, மவனே குடிடா, குடிச்சிட்டு அப்படியே செத்தாலும் நீ சாவு, இதுதான் உனக்குலாம் நீ பண்ண தப்புக்கான தண்டனைன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறா. ஆக்சுவலாக இவன் வந்துட்டு சூப்பில் எல்லாத்தையுமே எடுத்து எக்கச்சக்கமாக மானாவரியாக கொட்டி விட்டுருப்பா, உப்புலாம் அளவு கூட பார்க்கல, இவ பாட்டுக்கு ஜாலியாக எடுத்து அப்படியே போட்டு விட்டுட்டே இருந்திருப்பா. ஸோ அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எப்படி தான் குடிக்கிறானோன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு நிற்க, இவனும் அதை குடிக்க முடியாமல் குடிச்சு முடிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த மிஸ்டர் வூன்னு ஒருத்தனை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவனை தான் காமிக்கிறாங்க. அவன்கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் போனால் யாருன்னு தெரில, ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஜங்கோட கம்பெனியில் அவருடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்கான்ற மாதிரி சொல்ல, சரி அந்த பொண்ணை வர சொல்லுன்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். வேறு யாரும் கிடையாது, லூசி தான். ஆக்சுவலாக அவளுக்கு வந்துட்டு இந்த வேலை சுத்தமாக பிடிக்கலையா என்னன்றது தெரியல, அதனால் இந்த வேலையை விட்டு நின்றுடலான்னு சொல்லிட்டு அதுக்கான கான்ட்ராக்ட் வந்துட்டு இவன் தான் ஓனர் போல் அந்த கம்பெனிக்கு. ஸோ இவன் சைன் பண்ணால் தானே இவளால் வேலையை விட்டு போக முடியும், அதுக்காக தான் அதோட ஃபார்மெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இவன் இந்த வேலையில் ஜாயின் பண்ணியே 1 மாதம் தான் ஆகுது, பட் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் 1 இயருக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே இவன் வந்துட்டு வேலை பிடிக்கலன்றது சொல்கிறதுனால இவன் வந்துட்டு கம்பெனிக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் போல். அதை தான் இப்போ மிஸ்டர் வூ அவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது, ஆனால் இந்த கான்ட்ராக்டில் வந்துட்டு இன்னும் நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 months ஆச்சு ஒர்க் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. பட் இப்போவே நீ வந்துட்டு வேலையை விட்டு போகிறதுனால நீ கம்பெனிக்கு ஒரு 2 million கொடுக்க வேண்டியதான் இருக்குமேன்ற மாதிரி சொல்லிடுற. அது கிட்டதும் இவளுக்கு தூக்கி வாரி போடுது. சார் அவ்வளோ காசெல்லாம் கண்டிப்பாக என்னால் கொடுக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட, அவ்வளோ காசு கொடுக்க முடியலன்னா பரவாயில்லம்மா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பட் அதுக்கு பதிலாக நீயும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க, இவளுக்கு அதை கேட்டதுமே செம்ம கடுப்பாகுது. அப்படியே கையை முறுக்கிட்டு அவனை அடிக்கலாம் போல தான் தோணுது, பட் இருந்தாலும் முடியல. ஏன்னா இவன் வேற அந்த கான்ட்ராக்டில் சைனை வேற அவன் கண்ணு முன்னாடியே போட்டுடுறான். அதனால வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு லூசி அப்படியே முடிச்சுட்டே நிற்க, இவன் பார்த்தா நீ இப்பயே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பொறுமையாக யோசிச்சுட்டு வந்து உன் முடிவு சொல்லுமான்ற மாதிரி சொல்லிட, இவளால் எதுவுமே பண்ண முடியல அங்கே. ஸோ ஒரு மாதிரி அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோயினோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா, தூக்கத்திலே வந்துட்டு ப்ளீஸுங்க நான் உங்களை நம்புகிறேன், என்னை விட்டு போயிடாதீங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதுவுமே நடிப்பு தான், ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மளை நல்லா நம்பணும், அப்போ தான் அவனை இன்னும் நல்லா வச்சு செய்ய முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எல்லாமே பக்கவாக பண்ணிகிட்டு இருக்கா.
அதை பார்த்துட்டு ஜங்கும் இப்படி ஒரு பொண்ணையா நம்ம ஏமாத்திட்டு இருக்கோன்ற மாதிரி கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில் அவளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த டைமில் பார்த்தா அவனுக்கு மெசேஜ் வேறு வருது, வேறு யாரும் கிடையாது நான் தான், சாரி நான் வந்துட்டு தெரியாமல் உன் ஒய்ஃபை சந்தேகப்பட்டு பேசிட்டேன், இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேச மாட்டேன், அதுக்காக நீ என் மேலே கோவம்லாம் படாது, என்கிட்ட பேசுன்ற மாதிரி தான் அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஆனால் இவன் பார்த்துட்டு கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கலாம், அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு தூங்கிட. ஹீரோயினும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தானே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முன்னாடி பேசி ஆகணும். ஸோ அதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் என்னடானா அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எனக்கு கொஞ்சம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி மேக்கப் போட்டு விடுங்களேன், நைட்டு ஃபுல்லாக நான் அழுத மாதிரி எல்லாருக்கும் தெரியணுன்ற மாதிரி மேக்கப்லாம் கேட்டு வாங்கி போட்டுட்டு இருக்கா. பட் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகலாம் போய் ப்ரெஸ் முன்னாடி உட்கார போகிறோமேன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்து வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த டேரக்டர் பொண்ணு தான் பேசுகிறா. இந்த மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அங்கே நாங்கள் டீம் எல்லாருமே தான் ஸ்கிரிப்ட் ரீடிங்காக போயிருந்தோம், பட் நாங்கள் இல்லாத டைமில் யாரும் இப்படி ஃபோட்டோ எடுத்து இப்படி ஒரு தப்பான நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்னெல்லாம் டவுட் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இவங்க 3 பேரும் தானே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஸோ அவங்களே இப்போ உங்களை கேன்சல் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷங் தான் பேசுகிறான். முதல்ல நான் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி என்னை பற்றின ஒரு விஷயம் பொய்யா வந்தது அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும். பட் இது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க போய் மட்டும்தான், இது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா நாங்கள் அங்கே உண்மையாகவே டீம் எல்லாருமே தான் போயிருந்தோம். அங்கே தான் இப்படி வந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. வேணும்னா நீங்கள் அதை பற்றி என் ஒய்ஃப் கிட்ட கூட கேட்டுக்கோங்கன்ற மாதிரி இவனுமே சொல்லிட. அடுத்து வந்து ஹீரோயின் தான் பேச ஆரம்பிக்கிறா. அவகிட்ட ஃபஸ்ட்டு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, என்ன மேடம் உங்களை இவங்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து பேச உட்கார வச்சுருக்காங்களான்ற மாதிரி கேட்கும்போது கிடையவே கிடையாது, அவங்க பிளாக்மெயில் பண்ணால் மட்டும் நான் வந்து எப்படி பேசிடுவேன், இது முழுக்க முழுக்க நான் என்னோட முழு சம்மதத்தோடு வந்து பேசுகிறது தான், ஸோ நான் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் அதை தாராளமாக நம்பலாம். உண்மையாகவே என் ஃப்ரெண்டும் என் ஹஸ்பண்டும் எனக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்க 2 பேருமே நல்லவங்க தான். அந்த டீம் மீட்டிங்கை நாங்களாக தான் அரேஞ்ச் பண்ணோம், அந்த இடத்துல நான் கூட போக வேண்டியதாக தான் இருந்துச்சு, பட் கடைசி நேரத்தில் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால இது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது, மக்கள் யாருமே இதெல்லாம் நம்ப வேணான்ற மாதிரி சொல்ல இவ ரொம்ப சப்போர்ட்டிவாக இப்படி பேசிகிட்டு இருக்காளா. இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு பார்த்தா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு. இவ உண்மையாகவே நம்மளை ரொம்ப நம்புறா போலியேன்ற மாதிரி அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை நானுமே நோட் பண்ணுறேன் அவன் முகம் மாறத. இப்போ அடுத்து நான் தான் பேசணும் போல. ஸோ அவன் வந்துட்டு முதல்ல நம்ம அழுதாதான்ப்பா நம்மளை எல்லாரும் நம்புவாங்கன்ற மாதிரி வராத கண்ணீரை கஷ்டப்பட்டு வர வச்சு அழுது அங்கே எல்லாரும் சீன் போட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் குள்ளுக்குள்ள லைட்டாக கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டு என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னால் தான் வந்துட்டு இந்த கம்பெனிக்கும் கெட்ட பேர் வந்திருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக வந்துட்டு சரி பண்ணுவேன். பட் யாருமே வந்துட்டு இந்த ஃபேக்கான நியூஸை நம்ப வேணான்ற மாதிரி அவள் பக்கம் தப்பே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஓரளவுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அதை நம்புற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணுறான், நைஸாக வந்துட்டு டேபிள் கடியில் ஷங்கோட கையை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அவன் பார்த்தா அப்படியே நகர்ந்து போயிட்டு ஹீரோயின் பக்கமாகவே உட்காந்துக்கிறான். இவளுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த விஷயத்த வந்துட்டு ஹீரோயின்மே நல்லா நோட் பண்ணிட்டா. இவ அடங்க மாட்டா போலேன்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அப்படியே நான் கிட்ட வந்தவ அவளை ஹக் பண்ணிட்டு, நீ அழாத நான், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் நான் நம்புறேன்ல, அது உனக்கு போதாதா, நீ எதுக்கு அழணும், அழாதன்ற மாதிரி இவளை சமாதானப்படுத்திட்டே இருந்தவ அப்படியே ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து சூப்பராக ஒரு போடு போடுறா. இப்போ என்னங்க, என் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, அவளை வந்துட்டு ஒரு கேடு கெட்டவன்னு சொல்லி நீங்களாம் நினைக்கிறீங்களே, ஆனால் அவள் அப்படி இல்லை, அவள் அப்படி இல்லைன்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே உங்கள் எல்லார் முன்னாடியும் இப்போ மொண்டி போட்டு மன்னிப்பு கேட்பா பாருங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி சொல்லி விட்டுறேன். நான் அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்க்குறான். அப்படி பாவி என்னடி நீ பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி பார்க்குறா. பட் இருந்தாலும் வேறு வழி என்ன, இவ வேற இத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டா. ஸோ இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா எல்லாமே உண்மைன்ற மாதிரி யாராச்சும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நான் வந்து அங்கே எல்லார் முன்னாடியும் மண்டி போட்டு என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பேரானந்தத்தில் அங்கே குழுக்குழுன்னு நின்றுட்டு இருக்கா. இதுதான்ப்பா உங்களுக்கு கொடுக்குற சரியான அடியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் மனசெல்லாம் நிம்மதியாகவே ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் லூஷியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு பார்த்தா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கான் போல. ஸோ இப்போதான் ஹஸ்பண்டையே காமிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. இவ பார்த்தா அவன் முன்னாடி போய் நின்றுட்டு விதவிதமாக போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு என்ன எனக்கு உனக்கு எதுவும் வலிப்பு நோய் வர மாதிரி இருக்கான்ற மாதிரி கேட்டு அசிங்கப்படுத்தி விட இவன் எப்படியாச்சும் அவன் கிட்ட கொஞ்சம் நெருங்கி போக ட்ரை பண்ணுறா. பட் அவன் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரமாட்டேன் நைட்டுக்கு வீட்டுக்குன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மிஸ்டர் ஊ இருக்கானே அவன்கிட்ட இருந்து வேற மெசேஜ் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஹோட்டல் பேர் டைமிங் எல்லாருமே அனுப்பி விட்டுருக்கான் மெசேஜில். இவளுக்கு அதை பார்க்கும்போது வேற இன்னொரு பக்கம் காண்டாக என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி இந்த பக்கம் இரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போதான் இங்கே இவளுடைய ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு லூஷி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஸோ உங்ககிட்ட பேச டைம் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க இவன் அந்த மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை கூட அவளுக்கு பண்ண மாட்டேங்கிறான். அதை பார்த்துட்டுமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா ஆச்சு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கேன்ற மாதிரி கேட்க
எல்லாம் என் பொண்டாட்டியால தான்டா, சரியான டார்ச்சராக இருக்குது, எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை, நான் எப்படியாச்சும் அவளை டைவர்ஸ் பண்ண நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, ஏன்டா என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவளை கல்யாணம் பண்ணும்போது நான் ஒரு சாதாரண ஆளாக தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அவள் ஓகேன்னு பட்டா, அதனால நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் ப்ரொமோஷன்லாம் கிடச்சிது, நான் வந்து அடுத்தடுத்து போஸ்ட்டுக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ நான் ஒரு நல்ல நிலமையில் நல்ல சம்பளத்தை நான் நல்ல வேலையிலையும் இருக்கேன். அதனால இப்போ என்னுடைய ரேஞ்சுக்கு அவன் எனக்கு செட் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ தேவையில்லாமல் அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி தொலைச்சிட்டோமோன்னு தோணுது. இப்போ நான் நினச்சேன் எனக்காக எவ்வளோ பொண்ணுங்க வருவாங்க, ஆனால் இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ எப்படியாச்சும் நான் அவளை டைவர்ஸ் முதல்ல பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே புலம்பிட்டு இருக்கான், இப்போ என் ரேஞ்சே வேறன்ற மாதிரி. ஆனால் அப்படி என்ன ரேஞ்சில் இவர் இருக்காருன்றது தான் தெரியல. அப்படியே கங்க கட் பண்ணா இங்கே ஷங்க தான் காமிக்கிறாங்க. அவன் பார்க்கிங்கில் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி காருக்குள்ளே வந்து உட்கார, பின்னாடி இருந்து பார்த்தா இந்த நான் வந்து அவனை ஹக் பண்ணுறா. ஏன் நீ எப்படி காருக்குள்ளே வந்தேன்ற மாதிரி அவன் கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தானே இன்னொரு ஸ்பேர் கீயை என் கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ஆனால் இருந்தாலும் இப்போ யார் உன்னை இங்கெல்லாம் வர சொன்னா, ஆல்ரெடி ப்ரெஸ் எல்லாருமே நம்ம மேலே கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்காங்க, இப்போ இதை யாராச்சும் பார்த்தா அது இன்னும் பெரிய சிக்கலாக போயிடும்ல, ஸோ நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல, என்ன நீங்கள் இப்போலாம் இப்படி பண்ணுறீங்க, இப்போ தானே உங்களை பார்க்க வந்தேன், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் பேசிட்டு போகலாம்ல, இங்கே இந்த டைமில் யார் இருக்க போகிறா பார்க்கிங் ஏரியாலன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனை தான், இப்போ தான் ஓரளவுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகி நானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ மறுபடியும் நீ வந்து கெடுத்து விட்டு போயிடாத, போ கிளம்பு, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா நான் அங்கேருந்து துரத்தியே விட்டுடுறான். அவளுக்கு சம கடுப்பாக தான் ஆகுது, பட் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி காண்டில் தான் நின்றுட்டு இருக்கா. அதே நேரம் இந்த பக்கம் இந்த மிஸ்டர் வு பார்த்தா லூஷிக்கு ஹோட்டலோட லொக்கேஷன்லாம் கூட அனுப்பியிருப்பான்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காளா என்னன்றதுலாம் தெரியல. ஸோ இவரும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தவர் அந்த ரூம்குள்ளே போகும்போது டு நாட் டிஸ்டர்ப்ன்ற மாதிரி ஒரு டேக் வேற மாட்டி விட்டுட்டு உள்ளே போனவர் அப்படி என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல, ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. என்னடான்னு சொல்லி பார்த்தா அப்போதான் தெரியுது அங்கே இருக்கிறது லூஷி கிடையாது, இவரோட ஒய்ஃப் போல. ஸோ அதை பார்த்ததுமே, ஹனி நீ எப்படிமா இங்கேன்ற மாதிரி இவர் முகம் மாற, ஹனியா வாடா இனிதான் உனக்கு சனியை பிடிக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சுற்றி இவரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. பயங்கரமான அடி விழுந்துட்டு இருக்கு, இவர் கீழெல்லாம் விழுந்து வாரிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவங்க விடுற மாதிரி இல்லை, நாலா பக்கமும் பொரட்டி எடுக்க. அப்போதான் தெரியுது ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, லூஷி வந்துட்டு இந்த மாதிரி இவர் என்ன பிளாக்மெயில் பண்ணுறாருன்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பா போல. ஸோ ஹீரோயின் தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, விடு நான் பார்த்துக்கிறேன், நீ ஜஸ்ட் அவர் உனக்கு பண்ண மெசேஜ்லாம் எனக்கு ஃபார்வர்ட் மட்டும் பண்ணி விடு, மற்றதை இங்கே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பா, லூஷி ஃபார்வர்ட் பண்ண அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே அவரோட ஒய்ஃபுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருப்பா போல. ஸோ அதனால தான் அவங்களுடைய ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது தெரியாமல் இவரும் பலியாடு கிடக்கா போய் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்க பயங்கரமான அடி விழுந்துட்டு இருக்கு, வச்சு கும்முன்னு குத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் அந்த பக்கமாக ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி வந்திருப்பாங்க. உள்ள இருந்து சவுண்டு கேட்கவும், என்னது இது சவுண்டு கேட்குது, பேசாம கதவு தட்டி பார்க்கலாமான்ற மாதிரி அவங்க போறாங்க. பட் இவர் தான் போகும்போது டூ நாட் டிஸ்டர்ப்ன்ற டேகை மாட்டி விட்டு போயிருப்பாரு. ஸோ அதை பார்த்ததும் பரவாயில்ல அப்போ நம்ம பார்க்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போயிட, இவருக்கா தாறுமாறா அடி பலமாக விழுந்துட்டு இருக்கு. அங்கே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் வந்துட்டு லூஷியையும் ஹீரோயினையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க போல. ஏன்னா ஹீரோயினுக்கும் வந்துட்டு கூட பெருசாக யாருமே கிடையாது, நம்மளவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க. அதே மாதிரி லூஷிக்கும் பார்த்தா இருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான், பட் அவனுமே சரியாக பேசுறது இல்லைல்ல. ஸோ இப்போ ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஒருத்தர் தோணுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஷாப்பிங்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஷங்க தான் காமிக்கிறாங்க. அவன் காரில் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அதில் யார் பேசினா என்ன பேசினாங்கன்றதுலாம் தெரியல, பட் அதை கேட்டதுமே அவன் ஷாக் ஆகுறான். அப்புறம் தான் தெரியுது ஃபோனில் பேசினது வேறு யாரும் கிடையாது, இந்த டேரக்டர் பொண்ணு தான் போல. இவனுக்கு வந்துட்டு ஒரு நம்பர்லேருந்து பிளாக்மெயில் மெசேஜ் வந்திருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை வந்துட்டு ட்ராக் பண்ணி அந்த ஃபோன் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டா போல. ஸோ அதை வச்சுட்டு இவங்க போய் பார்க்கும்போது அதை பார்த்தா அந்த சப்வே ஓரமாக எல்லாரும் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்களே அந்த இடம் தான். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஒரு பிச்சைக்காரர்கிட்ட தான் வந்துட்டு அந்த லொக்கேஷன் வந்து இவளுக்கு காட்டிகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இவனாக தான் இருக்குமோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, ரங் உடனே டே நீ தான்டா ஃப்ராடுக்காரா, என்ன ஏமாத்தி 50 லட்சத்தை வாங்கிட்டல, கூடுறா 50 லட்சத்தைன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, காலில் வேற கட்டு போட்டிருக்காரு, உண்மையாகவே அடிபட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா அதுவுமே ஃப்ராடு தான் போல, சும்மா பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி கட்டி வச்சிருக்க மாதிரி நடிச்சிருக்காரு போல. ஸோ இவன் இப்படி 50 லட்சத்தை கூடுறான்ற மாதிரி கேட்டதுமே அந்த கட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு, டே லூசு, நானே இங்கே 5க்கும் 10க்கும் உட்காந்து இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், 50 லட்சம் என்கிட்ட இருந்தால் நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போகிறேன், முதல்ல யார்டானேன்ற மாதிரி கேட்கும்போது என்ன தெரிலையான்ற மாதிரி அவன் மாஸ்கை கழட்டி காமிக்கிறான். நீ என்ன இந்த நாட்டோட ஜனாதிபதி அவனை தெரிஞ்சிருக்கிறதுக்கு, யார் நீன்ற மாதிரி கேட்க, அப்போ உண்மையாகவே உங்களுக்கு நான் யாருன்னே தெரியலையான்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு என்ன கவலைனா இவன் ஒரு ஆக்டரு, எப்படா இவனை தெரியாமல் இருக்கலான்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் டேரக்டர் பொண்ணு பார்த்துட்டு, ஆமாம் இப்போ இது ரொம்ப முக்கியம், முதல்ல அவன்கிட்ட அந்த ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லி பார்த்தா அவன்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது. அதை வந்துட்டு அவள் எடுத்து செக் பண்ணி பார்க்குறா. அதில் தான் வந்துட்டு இவங்க பிளாக்மெயில் பண்ண மெசேஜ், ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டுமே அப்போ கன்ஃபார்மாக இவன் தான் போலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது,
இது முதல்ல என் ஃபோனே கிடையாது. ஆனா இப்போது என் ஃபோன் தான். அங்க ஒரு குப்பை தொட்டிக்குள்ளேருந்து நான் எடுத்தேன். ஸோ அதனால நானே வச்சுக்கிட்டேன்ற மாரி சொல்ல, இவ என்ன பண்ணிடுறா, இந்த ஃபோன் என்னோடது தான். நான் எடுத்துக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு அந்த ஃபோன வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜங் என்ன பண்றான், இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்றான். "ஹனி இன்னைக்கு நாங்க இந்த பிளாக்மெயில் விஷயத்துல ஒருத்தனை கண்டுபிடிச்சோன்ற மாரி சொல்ல, அத கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாரி தூக்கி வாரி போடுது. "என்ன சொல்றீங்க? என்னத்த கண்டுபிடிச்சீங்கன்ற மாரி கேட்க, அதான் பிளாக்மெயில் பண்றதுக்காக யூஸ் பண்ண மொபைல் தான். அத ட்ராக் பண்ணி போனா, அது ஒரு பிச்சைக்காரன் கிட்ட இருந்தது. அவன்ட்ட விசாரிக்கும்போது தான் அத அவன் குப்பை தொட்டிக்குள்ளேருந்து எடுத்தான்றது தெரிஞ்சது. ஸோ அத வச்சு இத யார் பண்ணான்றத சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணுன்ற மாரி இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோயினா பரவால்ல இப்போதைக்கு அவன் இதுவரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கான். இன்னும் நம்ம தான்றத கண்டுபிடிக்கலன்ற மாரி அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகுது. ஆனா ஜங் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இப்பதான் அவன் மேல அப்படியே ஏதோ உண்மையான பாசம் அக்கறைலாம் இருக்க மாரி பேசிட்டு இருக்கான். அவன் ரொம்ப தேங்க்ஸ் ஹனி. எல்லாமே உன்னால தான். நீ மட்டும் என்ன நம்பலனா, இந்நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசிச்சு பாரேன். உண்மையாவே நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கன்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு அப்படியே அவள கிஸ் பண்றதுக்காக கிட்ட வர, இவளுக்கு தான் இவனோட சுயரூபம் எல்லாமே தெரியுமே. எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துப்பா? ஸோ அப்படியே விலகி போயிடுறா. ஆனா இத பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாரி ஆகுதா, உடனே இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லங்க. சரி எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்ற மாரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவ, அதுக்குள்ள வந்துட்டு அப்படியே பேஸ்ட் வச்சு பல்ல போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கா. நைட்டு தூங்க போனா கூட இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். வந்து அவள ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க. ஐயோ! இவன் வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றானேன்ற மாரி இவளுக்கு வெறுப்பாகுது. இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் உடனே காட்டிக்கிட்டா இவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிரும்ல. ஸோ வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த ஜங் வந்துட்டு 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஒண்ணா சாப்பிடலான்ற மாரி ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள பார்த்தா இவனுக்கு நான் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு ஏதோ பயங்கரமா அடிபட்டு ரத்தம்லாம் வந்து மயங்கி விழுந்திருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் வந்திருக்கு. அத பார்த்ததுமே இவனுக்கு வந்துட்டு லைட்டா கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ! இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயினா நானான்னு வந்து பார்க்கும்போது அவனுக்கு நான் தான் முக்கியம்னு படுது போல. ஸோ உடனே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின்மே கீழே இறங்கி வரா. வந்து பார்க்கும்போது இவன் ஒரு நோட்ல எழுதியிருக்கான். அனி நான் 2 பேரும் ஒண்ணா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ள எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. ஸோ நான் போறேன். நீ மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்ற மாரி சொல்லிட்டு அதில் எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா அவன் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு, நீ எந்த இடத்துக்கு முக்கியமான மீட்டிங்க்கு போவேன்னு எனக்கு தெரியாதாடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு இவன் இங்க நின்னுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்க தான் காமிக்கிறாங்க. அவன் பதறி அடிச்சுட்டு வந்திருப்பான்ல. இப்போ வந்து பார்க்கும்போது இந்த நான் பார்த்தா நல்லா தான் இருக்கா. வந்துட்டீங்களான்ற மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுறா. இவன் பார்த்துட்டு ஏதோ அடிபட்டு ரத்தம் வந்திருக்க மாதிரி போட்டோலாம் அனுப்புனேன். என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் ஆகலையே, அதெல்லாம் சும்மா ஒரு பிராங்க். அப்பதானே நீங்க உடனே பதறி போய் இங்க வருவீங்க. அதனால தான் பண்ணேன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவன் என்ன சொல்றானா, வாங்க நான் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலான்ற மாதிரி கூட்டிட்டு போக இவன் அவ்வளவுதான் வெறியோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எவ்வளோ சீரியஸான விஷயம் நடந்து இப்பதான் பிரச்சனை கொஞ்சமாச்சும் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வந்தா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட லைஃபே போயிடும். அதெல்லாம் உனக்கு பரவாயில்லையா? இந்த மாதிரி இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா இவன் இப்பெல்லாம் சரியாவே நடந்துக்க மாட்டானேன்ற மாதிரி வெறியில அவ செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட் கூட இவ்வளோ எடுத்தீங்க குப்பத்தொட்டில போட்டுட்டு கொலவெறியில நின்றுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 4th பார்ட் பார்த்தா இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.